ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
போடி தேவையா முண்டா வந்து காரி போயிடா போடா தேவையா அதுக்கு தேவசம் பண்ண பையா எங்க அம்மா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா எங்க அம்மா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா வாங்கி வந்த உன்னை பொறுத்த இடம் பார்ப்பதற்கா
மேல விழட்டும் மாயிரா பிள்ளைங்கதான் அம்மாக்கள் வாழட்டும். எங்க அம்மா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை திருவிழி உன்னுடன் முடிக்க எங்க மொழி தேடி வேணப்பா பெத்தகடனை நான் அடைக்க. எங்களெல்லாம் வெட்டி பிரிந்து விட்டாயா அப்பா இதுவரை நாங்கள் வடங்கி அப்படி பதுங்கி போயிருக்கிறோம். ஒன்னு நினைத்து ஓ நினைப்பாவ இரவு பகல் அழுது கொண்டிருக்கிறோமே அப்பா. அண்ணையா வல்வயத்தினிலே அண்ணையா வல்வயத்தினிலே ஐந்து திங்களாகி ஒரு தாயார் தந்தையார் இருவரும் சேர்ந்து அவர்கள் புரட்சி எடுக்கிற பொழுது ஆமா அப்போ தாயாருடைய கர்ப்ப குளத்துல ஆமா ஒரு சொட்டு விந்தானது விழுந்து விடுகிறது. ஆமா அன்று முதல் 10 மாதம் 300 நாள் ஆமா எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கிறா தெரியுமா? ஆமா அம்மா அந்த குழந்தை ஈன்றெடுத்து ஆமா எறும்பு கழிக்காமல் வளர்த்து எடுக்கிறார். ஆமா 10 மாதம் 300 நாள் சுமந்து எடுக்கிறார். அந்த தாய்க்கு நாம என்னப்பா செய்யறோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எட்டிதான் உதைக்கிறேன், எட்டிதான் உதைக்கிறேன், சோறு கொடுக்கிறேன், ஆமா கரிஞ்சோரா உள்ள ஆக்கி தின்றேன். ஆமா அந்த தாய் என்னன்னு பாக்குறியா? தாயை பார்க்க மாட்டானுங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, ஆமா அது பசிக்கு உதவாத அண்ணம், அண்ணம் தாகத்தை தீராத தண்ணீர், சரித்திரம் அறியாத பெண், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழியை கேளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், பயனில்லை எழுந்தானே. இது எந்த 7 சொல்லும் ஆமா எதுக்குமே லாகிப்படாதது. உண்மைதான். உன்னை போல என்ன போலாம ஏன் நான் அப்படி உதவுதானு நேத்து 2 கிலோ கறி வாங்கிட்டு போனேன். உங்க அம்மாவை கொடுத்தியா? சத்தியமா கொடுக்கலங்க. அதான் ஏன் காரணம்? நான் தூங்கிட்டேன். இந்த சொல்லுக்கு வாக்கியமே அதுதான். ஆபத்துக்கு உதவ பிள்ளைனா ஆபத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆமா இல்லையா? அப்படி கொடுத்துருப்பேன். எங்க அம்மா ஏரியோட காசு பிறகு தம்பியை கொடுத்துட்றாங்க. அதனால நான் கறி கொடுக்கறது இல்லை, எனக்கு கொடுக்கறது இல்லை காசு. எனக்கு இப்ப 4 பிள்ளை நாங்க அண்ணன் தம்பி பணம் கொடுத்தா ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் தானே. அந்த ஒரே பையனுக்கே கொடுத்தா எப்படி சோறு போடுவேன்? அந்த அம்மா வளர்த்து எடுத்து ஆளாகிட்ட பெரிய ஆகிட்டாங்க. அவனையும் வளர்க்கணும்ல, அதுக்காக அவனை ஊட்டி வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தா எல்லாம் நல்லா தான் கரணுவேன். நான் தான் முதல்ல சாவறேங்க. சின்ன பிள்ளை ஒரு எடுத்து அன்னை முளை பால் மறந்து, சின்ன பிள்ளை ஒரு எடுத்து அன்னை முளை பால் மறந்து,
இப்போ நீ வளர்ந்து பெரியவனாய் வாலிபனாயிட்ட. உனக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்பதான் நீ இந்த வாக்கியத்துக்கு உகந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. இல்லையா? மணியாட்டி வந்து விட்டால் அடக்கவளை நமக்கு இல்லை. மணியாட்டி வந்து விட்டால் அடக்கவளை நமக்கு இல்லை. அப்போ கடைசியில போகும்போது யாரா துணை வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் அண்ணா விடுவாங்க. எத்தில இருக்கிற காசு கூட எடுத்து விட்டுறோம் போட்டிக்காரன். அப்படியா? அப்படி இன்ப துன்ப சூழலை கண்டு போட்டு திரும்பி பார்க்காத வந்துருவாங்க. ஏன்னா பாடை போட்டு திருப்பி வரணும். யாரும் அப்படி செய்யறதே கிடையாது. அதான் முறைப்படி நடக்கணும். இல்லையா? அங்க ஒண்ணு தீட்டு கொளுத்தி சாம்பலாகி வருவாங்க. தண்ணி ஊத்தி அந்த இடத்துல கூட கரைச்சி விட்டுருவாங்க. எதனா மிஞ்சுதா? எதுவும் மிஞ்சாது. இல்லையா? வாரி கொட்டிடுறாங்க. ஆமா. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி பழைமுனை அழி இருக்குது, அது தவறி நடத்த மாட்டேன். நெல்லுக்கு ரத்த நீர் வாழ்க்கால் வழிவாடு புல்லுக்கு மங்கு பசிமா போல் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் உருட்டி எல்லாருக்கும் பொழியுமா மழை. மழை எல்லாருக்குமா பெய்யுது. தர்ம சிந்தனை உடையவர் யார் இருக்கிறாரோ ஊர்ல ஒருவன் தர்மம் மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா அவர்களுக்கு பேர மாதிரிதான் இந்த ஊரையெல்லாம் தெரிந்து காத்துக் கொள்ளுங்க. அத போல இருக்காங்க. ஒன்ன போல கிடையாது தம்பி. ஆமா. எனக்கு வலி, எனக்கு வலி. அடி என்ன போல பெண்டுகளா எனக்கு நெஞ்ச வலிக்குதடியே. அம்மாக்கு நெஞ்ச வலிக்குதாண்டா. வலிக்குதுடா. புண்ணு வச்சா நீ ஆஸ்பத்திரிக்கு போவாதீரு. உடனே 2 காலமே எடுக்கிற மாதிரி வரும். உனக்கு தான் புண்ணாச்சு. எனக்கு என்னமோ சக்கரை நோய் மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா கால் 2 காலம் எடுக்கிற மாதிரி. சுகர் சீக்கிரம் வந்துட்டாங்க. அங்க போட்டோட வைக்கிற பையன் ஸ்வீட்டெல்லாம் தட்டு வாங்கி பண்ணுவோம், ஜாஸ்தி பண்ணுவோம், உடப்புல கள்ளவத்துல கதுத்துல ஏரி வேலை போய் 100 நாள் வேலையில அந்த கிளாருக்கு போறத பையன் இங்க வருது.
தம்பி உனக்கு ஓடுறா. டேய், ஓடுறா. கடைக்கு ஓடுறா. ஏன்? கடைக்கு போய் ஆ. 10 ரூபாய் வெளில வாங்கிட்டு வா. ஏன் இந்த அம்மா பொட்டை பையன் கேச்சுல போய் வெளில வாங்கிட்டு வா. கண்ணு திறந்து பேசுறியா டேய், போய் வெளில வாங்கிட்டு வாடா. ஆ. வாங்கிட்டு வந்து எல்லாம் தூளா நசுக்கி சொப்புல போட்டு ஆ. தண்ணி ஊத்தி ஆ. கரைச்சு ஆ. குடிச்சு விட்டு சாவு போட்டான். கம்மி சாவருக்கு வேண்டி வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து சொம்புல கொட்டி கரைச்சு குடிச்சு சாவ போறானா சாவத்து இல்லாத போல கொரோனா மூஞ்சா அடா போடா தம்பி இவ்வளவு சந்தோஷமா பேசுறிய இவ்வளவு அழகா பேசுறிய இவ்வளவு அழகா ஆடுறிய உனக்கு என்ன தம்பி இருக்குது எனக்கா உனக்கு எனக்கு இருக்குது ஒண்ணு உனக்கு எனக்கு இருக்குது நான் சொல்லிட்டா அட அவரே இவரே அது போனவரே எது போனது அட அவரே அட இவரே அட அவரே அட இவரே அட அவரே இவரே அது போனவரே எது போனது ஆயிரத்துக்கு ஒரு எட்டாத கையெழுத்து. ஆயிரத்துக்கு எட்டாவது கவுரா ஆமாண்டா அவரே இவரே அது போனவரே என் ஆயிரத்துக்கு எட்டா ஏய், அம்மா கண்ணு பெரிய கண்ணனுங்க அப்படிதான் நினைச்சிட்டு போறேன். ஓ ஒரு நாலு கட்டு இருக்குமா நாலு கட்டு இருக்குமா ஆளுங்க இல்ல அதிகம். ஓ அதனால எங்க ஒரு எட்டாவது ஆமா எட்டாவது. ஏய் அவனே எட்டாவது முட்டா இங்க வாங்க அவரே இவரே அது போனவரே அது போனவரே ஆயிரத்துக்கு எட்டாவது பேர் என்ன ஓய் அம்மா பெரியாயம்மா தம்பி 50 பேர் உள்ள போய்க்கிறாங்க 6 வாரம் ஆச்சு இன்னும் வெளியே ஆளு வரல. விட்டான். அடி அவள இவள அடி போன டபரா மோல டபரா அடி போய்க்கிறேன் வணக்கம் வணக்கம் நாடக பெரிய நாடகம் ஆமா வணக்கம் வந்தனம் வணக்கம் நமஸ்தே. நமஸ்தே நமஸ்கார் குமரே குட் மார்னிங் எத்தனை ஜாதிக்கு பார்த்து அப்படி இல்லம்மா எனக்கு ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அரபி 4 பாஷை பேசுவேன் தெரியும் தெரியும் ஏன்னா 7 வருஷம் போய் வெளிநாட்டுல இருந்து வந்தல வந்தல அது விடுமா அங்க 7 வருஷம் அங்க போனா இங்க 13 வருஷம் ஆட்ட ஆடி பொட்டையா இருந்துன்னு தெரியும் ஓகே ஆ. அம்மா சரி படங்க ஏம்மா, சீக்கிரமா என்ன? என்ன பண்ற என்ன பண்ற சும்மா தாங்கிறா. சும்மா இருக்கிற சும்மா தாங்கிறா. அவன் என்ன சொன்ன என்ன ஆ. என்ன சொன்ன போடா பொட்டை பையா. இங்க வா கை கட்டு ஏன்? உள்ளார கை விட்டு எடுத்து காட்டு எஜாதா. ஆம்பளை போட்டேன்னு எஜா. டேய் போயிட்டீங்களா ஆ. ஆம்பளை இருந்தா என்ன ஒரு போட்டுருப்பா ஆ. பொம்பளை இருந்தா என்ன ஒரு இருக்காது அதுதான் இல்லையா? அதான் எடுத்து காட்டுங்க அதுதான் இல்லையா? தம்பி வணக்கம் வணக்கம் அப்படி அம்மாக்கா வணக்கம் வணக்கம் ஆமா. தெய்வத்திரு அதாவது கோவிந்தம்மாள் ஆமா. முன்னாடி இறந்திருக்காரு ஆமா. அவருடைய கணவரா வழங்கப்படியாக ஆமா. திருவண்ணாமலையில அருணாசல ஈஸ்வரர் பேர் எடுத்து ஆமா. அது திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் சாலோப சாரூப சாமிவ சாட்சி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4ஆம் பதி அளவில் தமிழ் வாலி மோட்சம் வச்சிருக்காங்க ஆமா. ராமாயணத்திலே வாலி மோட்சம் மட்டும்தான் ஆமா மோட்சம் மோசம் அதுக்கப்புறம் ராம மகாபாரதம் இருக்குது ஆமா. நாவல் சிலதெல்லாம் இருக்கு அதுக்கும் இருக்குது மோட்சம் கர்ணன் மோசம் இல்ல கிடையாது ஆமா கரணம் மோசம் கேட்டா கர்ணன் மோசம் அது கரணம் மோசம் மோசம் இல்ல அப்ப ராமாயணம் வச்சிருக்காங்களே இந்த அவருடைய பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அங்கும் பங்காளிகள் மட்டுமுள்ள அனைவரும் இந்த ஊரை சார்ந்த அனைவருக்கும் நாடகங்களாளர்கள் வணக்கம் அடியான் மலையாபதி சிறந்த வணக்கம். ஆள் விளக்கம் தெரியுமே எப்படி திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்படி வட்டம் ராணிப்படியில் உள்ள ரெட்டியார் படத்தில் வரக்கூடிய மலையாபதி கோட்டை அப்படின்னா என்னடா அது? சாத்தூர் டேம்னு மட்டும்தான் இவங்களுக்கு சொன்னா தெரியும் ரெடியாபெல்லாம் தெரியாது தாய்ப்படி தெரியும் ஏன் தானிப்படி அவனுக்கு தெரியாது நிறைய பேர் ஒரு டில்லு இருக்குது தானிப்படி அவனுக்கு தெரியாது சரியப்பா ஆள் விளக்கம் தெரிவிக்கிறோம் சரி
லங்கேஸ்வரன். ஆமா லங்கேஸ்வரன் பேரு. சரிதான். அப்பேற்பட்ட ஆமா 10 தலை, ஆ. 20 கைகள். கைகள். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. 10 சிரம், ஆ. 20 கரம். ஆமா அப்பேற்பட்ட பேரை பகுத்த கழுத்த. எங்க அண்ணா பெரிய ஆளு. ஆமா இரண்டாவது ஆ. கும்பகர்ணன். கும்பகர்ணன். இரண்டாவது அண்ணன். ஆமா மூன்றாவது அண்ணன் ஆமா யாரு? ஆ. விபூஷணன். விபூஷணன். நான்காவது நான் ஆமா சூர்ப நங்கை. நங்கை. ராவணன் தங்கை. தங்கை. சூர்ப நங்கை. சூர்பனங்கை. இல்லையா? ஆமா ஓ. அப்பேற்பட்ட ஆமா சூர்பன என்று பேர் வச்சு பேரை வைத்து. இதப்ப தம்பி ஆ. இந்த கானகத்துல ஆமா. நாங்கள் எப்படி வாழ்ந்து வருகிறோம்? எப்படியாம்மா எப்படி? எப்படி மானிடரை கண்டா விடவே விட மாட்டோம். மாட்டீங்க? புடுங்கி சாப்பிடுவோம். ஐயோ சாமி கண்டிப்பா. என்னதெல்லாம் புடுங்கிறாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்பதான் நான் உருவத்தை மாத்திட்டேன். அப்படியா? அது திரையாழகி. இந்த கானகத்தில் விழா கஞ்சி கொண்டு வருகிற பொழுது ஆமா தினந்தோறும் விழா கஞ்சி கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். வணக்கம். ஆனால் ஆ. இன்றைய தினம் வரும் பொழுது சரிதான். என் மகனை யாரோ கொண்டு விட்டார் என்று ஆமா. அலைந்து திரிந்து வந்திருக்கிறார். ஆமா. மகனை கொன்றவனை ஆமா. இவ்வழியாகத்தான் தேடி வந்துகிறேன். ஆமா ஆனால் காலடியை பார்த்தே போக வேண்டும். ஆமா என் மகனை கொண்டு வந்து காலத்தை தவிர ஆமா. எங்கு போயிருக்க முடியாது. முடியாது. என் ஒரே பிள்ளையை ஆமா கொன்றவனை ஆ. நான் கொல்ல வேண்டும். ஆமா சபதம் எடுத்திருக்கிறேன். சரிதான். போகலாமா? போல வாங்க ஆ. போல வாங்க. என் புள்ள சத்தத்துக்கு கூட ஒரு பாரமே தெரியல. சரி சத்தியமா. சரி இப்ப என்ன உன் தலை சத்தியமா என் புள்ள சத்து கூட பாரமே தெரியல. ஆனா அப்படி உமா செவடியா முட்டா தலையில கட்டிட்டு மலர்னு சத்தியம் பண்றது இப்ப எப்படி பண்ணுவாங்க? தலைவர் சத்தியம் பண்ணணும். தம்பி இந்த காலத்துல வந்தமே சரிதான். என் புள்ளைய செத்தாலும் பரவாயில்ல. செத்தா பரவாயில்ல. அவன் ஆண்டாலும் பரவாயில்ல. சரி. அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல. சரி. அவன் எக்கேதா காக்காக்கள் உள்ள புடிங்கிட்டு வர்றா. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அப்படி என்ன பண்ணிட்டு போறா? இவரை பாத்தியா? ஆமாங்க பாத்தியாடா? பார்த்தா இவர் தாண்டா என் கணவர். சத்தியமா ஒரு நாள் இவரா பார்க்கலாம் அப்படியே. இவரா ஆ. ஒரு நாள் போறா ஆமா. கைவனுக்கு இந்த ஆளா நீ என்ன மேல வயசு பையன் எடுத்து என்ன போடுவா? ஓ அவர் எப்படி லைன் பண்ணி வச்சு? அவரியா அவர் லைன் பண்ணி என்ன பண்றது? ஏன்? நீ தான் ஏறிச்சு கிடக்கணும். ஏன்? அவர் செய்ய மாட்டார். அதுதான் பள்ளி போனவர் வச்சா. ஐயா. சரி, உன் வாயை துடைக்கிறதா தம்பி? ஏன் பிரியா திருட்டு வந்து வாயை தொடங்கி போறேன்? அப்படி நல்லா தட்டி விடுவாங்க. சரி பரவாயில்ல. எனக்கு எதிரியே தேவையில்லை. தேவையில்லை. ஏன்னா அவரே நானே நேரே திரும்பி நேர பார்த்தேன். பாக்குறியா? என்னங்க? என்னங்க? என்னை பாருங்க, என்ன அழகை பாருங்க.
தனியா வந்ததை சொல்வாய் பெண்ணே. என்னங்க அயோத்தி வாழ்ந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரியா மூர்த்தியாக பிறந்து சரி ஜானகி திருமணம் முடித்து 12 வருஷம் கழித்து சித்தன்னைக்கு கைகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய தலைவியை துரத்தி வந்து ஆரண்யமான கழகத்தில் வந்து சரி பஞ்சுவடி ஏற்படுத்தி இந்த பஞ்சுவடியில் எங்களுடைய தலைவியை நாங்கள் துரத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். சரி என்னை பார் என் அழகை பாரு தெரிவிக்கிறாயே. சரி உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, இங்கு வந்து இப்ப ஊரை முக்கியம். இந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணை பார்த்தா எந்த வாலிபனாவது விடுவானா? ஊரு பேரெல்லாம் எது கேட்கறான்? கிடைச்சா போன இது போட்டு எதுக்கு ஊர் பேரெல்லாம் கேட்டுக்காருங்கடா? அங்க கட்டில் உண்டு, மெத்தாய் உண்டு, காப்பீடு கேட்டாரு. சரி என்ன அவன்கிட்ட போனா அவன் ஏன் ஒரு அடி பறந்தான்? அந்த மஞ்சள் கரை வச்சுட்டு வெள்ளக்கரை போட்டு மசாலா அவன் ஏன் வந்து போறான்? ஏன் பொம்பளை கடை அவனுக்கு பிடிக்காதுப்பேன். செல்போன்ல படம் ஓடிட்டோம். இப்ப எனக்கு அது வேலை இல்லடா. இப்ப எனக்கு அவரை நான் பார்க்கணும். உடனே அவரை நீ பாக்கணும். நாம 2 பேரும் காலையில உட்காந்து சாப்பிட்டு மரியாதையாக தெரிவிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு அப்பா சென்றால் சென்று விடு.